அத்தை, நீங்க இல்லாம இந்த குடும்பமே இல்ல அத்தை. இல்ல மருமவளே, இதெல்லாம் வெறும் பேச்சுக்குன்னு ஆயிப்போச்சு. என் வார்த்தையை உங்க யாருக்குமே கேட்கணும்னு தோணல. பெரிய ஆளுங்கெல்லாம் இங்க வந்து தங்குவாங்க. இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நான் போறேன். அத்தை, அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. ஆனா ஒண்ணு, நான் வெளியே போனா நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த வீட்டு மேல கடன் வாங்கி நான் இவனுக்கு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தேன். என் பெரிய பேரனுக்கு கூட நான் எதுவும் செய்யல. ஆனா இந்த மனோவுக்கு நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். இவன் இன்னைக்கு 4 காசு சம்பாதிச்ச உடனே கண்டவளெல்லாம் உள்ள வராளுங்கல்ல. இந்த வீட்டு மேல வாங்கின கடனாலதான் இத்தனையே ஆரம்பிச்சது. அந்த கடனை நானே கட்டி தொலைக்கிறேன். இந்த வீட்டை வித்து கடன் அடைச்சிட்டு மீதி பணத்தை பேங்க்ல போட்டுட்டு என் காலத்தை நான் ஓட்டிக்கிறேன். அடடா, சூப்பர் பிளான். பாத்தியாமா, வீட்டை விட்டு போறவங்க எதுவுமே வேண்டாம்னு தான் சொல்லிட்டு போவாங்க. நம்ம அப்பத்தா ரிட்டையர்மெண்ட் பிளானோட போகுது. டேய், நான் போனதுக்கு அப்புறம் இந்த வீடு உங்களுக்கு எதுக்குடா? நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இது. இத பாரு, உன் அக்கா புருஷனுக்காக தான் இந்த வீட்டு மேல நான் கடன் வாங்கி கொடுத்திருக்கேன். நாளைக்கு இந்த வீட்டை வித்தேன்னு வையே, உன் அக்காளும் அவ புருஷனும் நீ நிக்கிற மாதிரி தான் தெருவில் நிப்பாக. உங்களுக்கு அந்த சிரமம் வேணாம். என்னால யாரும் வீட்டை விட்டு போகவும் வேணாம், தெருவுக்கு வந்து நிக்கவும் வேணாம். நீங்க கட்டின இந்த வீட்ல நீங்களே இருங்க. நான் போறேன். மீனாட்சி, மீனாட்சி, எங்க போவ? நான் தான் சொல்றேன்ல, கேளு மீனாட்சி. நீ கவலைப்படாதக்கா, எனக்கு எதுவுமே ஆகாது. உலகத்துல என்ன இந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்கா? என் கையில வேலை இருக்கு. எங்க போனாலும் என்ன பாத்துக்க முடியும். அந்த கான்பிடென்ட் எனக்கு இருக்கு. நான் பாத்துக்கிறேன். இல்ல மீனாட்சி, இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. நீ இப்ப எங்க போவ? சில பேர் மனசை விட இந்த இருட்டு ஒண்ணு அவ்வளோ பெருசு இல்ல. மீனாட்சி, விடிஞ்சா வெளிச்சம் வரும். எனக்கு நல்ல வழி கிடைக்கும். எனக்கு எதுவும் ஆகாதுக்கா. என்ன பத்தி நீ கவலைப்படாத. நான் கிளம்புறேன். மீனாட்சி, மீனாட்சி, இரு. வேற எங்கேயாவது தங்க இடம் பார்க்கலாம். நானும் கூட வரேன். வேணாம் ஜீவா,